ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் 1 பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஸ்கூல்னா ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், மேனேஜ்மெண்ட்னா ஆர்கனைசிங் சொல்கிறாங்க. இப்போ ஸ்கூல் நம்மளுக்கு டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து கரிக்குலம் இல்லை நெக்ஸ்ட் அகாடமிக் பிளான்லாம் பண்ணுறப்போ அதை ப்ராப்பராக வெல் மேனேஜாக ரன் பண்ணுறதுக்கு தான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்னா யாரில் அந்த டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு ஓனருக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோன்னா அது கண்டிப்பாக ஒரு ஓனர் இருப்பாங்க. அந்த ஓனர் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க நம்ம இந்த மாதிரி கரிக்குலம் வைக்கலாம், இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலான்ட்டு டிசைட் பண்ணி தான் அவங்க ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்கூலை டெவலப் பண்ணுவாங்க. இப்போ அந்த லீடர்ஸ்க்கு கீழே தான் ஹெட் மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், இப்போ அதர் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் வெல்டாக மேனேஜ் பண்ணி அந்த லீடர்ஷிப் இருப்பாங்களோ அவங்க எல்லா மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணி ஒரு எஜுகேஷனலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும். அதுதான் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அதே சமயம் லீடர்ஸ்க்கும் அந்த ஹெட் மாஸ்டர்ஸ்க்கும் எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கணும். இப்போ மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எதுனாலுமே நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஹெட் மாஸ்டர்ஸு ஸ்கூலில் ஸ்கூல் சார்பாக எது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு லீடர்ஸ் அலோவ் பண்ணணும். அதுதான் ஃப்ரீடம். இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம ஒழுங்காக ஒரு ஸ்கூலை ரன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மீனிங் பற்றி பார்க்கலாம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்னா பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங், இந்த நாலுமே கண்டிப்பாக அவசியம் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பிளானிங் இருந்தால் தான் நம்மளால் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி அதை நம்ம டைரக்ட் பண்ணி அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை நம்மளால் கண்ட்ரோலும் பண்ண முடியும். அவங்களோட பிஹேவியர்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட எஜுகேஷ்னல் கோலை அச்சீவ் பண்ண வைக்க முடியுங்கிறாங்க. இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், கம்யூனிட்டி, இவங்க எல்லாருமே இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்க்கு கீழே வந்துடுவாங்கன்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டெஃபினிஷன் பற்றி பார்க்கலாம். ஹென்ரி ஃபாயர் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்கூலில் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு பிளான் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி கமெண்ட் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி மற்றவங்களை எப்படி கண்ட்ரோல், அவங்களோட பிஹேவியர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. வில்சன், CW வில்சன்ட்டு இன்னொருத்தவங்களும் சொல்லியிருக்காங்க. இது ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ரிலேசிங்கும் டைரக்டிங், ஒரு ஹியூமன் எனர்ஜிஸ் டுவர்ட்ஸ் அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்கூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக்னு பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்கில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி, practically conformity to the social and political philosophy of the country, efficiency, successful achievement of desired objectives. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேனேஜர் ஒரு டைனாமிக்காக இருக்கணும், ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடாது. அவங்க எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணணும். ஒரு ஸ்கோப், அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் மட்டும் கொடுத்தா போதாது. அந்த சொல்யூஷன் மேலே 2-3 சொல்யூஷன்ஸ் நம்ம ஆல்டர்னேஷனாக கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரூல்ஸும் ரெகுலேஷன் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க.
ஃப்ளெக்சிபிலிட்டினா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ இல்லை ஸ்பெசிஃபிக் நார்ம்ஸோ இல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அது ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். அண்ட் சாக்கோஸ் எல்லா இடத்துலையுமே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கான்ட்டு மேனேஜ்மெண்ட் ப்ராக்டபிலிட்டி பற்றி பார்க்கலாம். ப்ராக்டபிலிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு தியரட்டிக்கல் பிரின்சிபல் மட்டும் இருக்கக்கூடாது, அது ப்ராக்டிக்கலாகவும் நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு தியரட்டிக்கல் பிரின்சிபல் மட்டும் நம்ம பேஸ் பண்ணி நம்மளை அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ண முடியாது, ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும்ட்டு சொல்கிறாங்க. Conformity to the social and political philosophy of the country. ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபி இருக்கணும்ட்டுருக்காங்க. அண்ட் ஸ்கூல் கண்டிப்பாக ஒரு நியூ ஐடியாஸ் இல்லைன்னா சொசைட்டிக்கு ஏற்ப அந்த ஏதாச்சும் நியூ சேஞ்சஸ் இருந்தால் அதை அடாப்ட் பண்ணிக்கணுங்கிறாங்க. ஒரு எஜுகேஷன் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிஸ் பற்றி மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற கண்ட்ரீஸில் என்னெல்லாம் எஜுகேஷன் டீச் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் எல்லா ஸ்கூல்லையும் டீச் பண்ணணுங்கிறாங்க. அப்போ தான் நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எஃபிஷியன்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மேக்ஸிமம் ரிசல்ட் நம்ம எப்படி கொடுக்க முடியும்னா, ஒரு ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸு இந்த ஒர்க்கில் எந்த டைமில் எந்த நேரத்தில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட மேனேஜ்மெண்ட்டை சக்ஸஸாக ரன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்த விஷயம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல் அச்சீவ்மெண்ட் ஆஃப் டிசைர்ட் அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கணும்னா அவங்க கண்டிப்பாக பிளான்ஸ்லாம் பண்ணுவாங்க, கோல்ஸ்லாம் வச்சுப்பாங்க, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுப்பாங்க. பேப்பரில் எழுதினா மட்டும் பார்க்காது, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ரிசோர்ஸஸ் அவங்கள்ட்ட இருக்கணும். அதே சமயம் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் அவங்கள்ட்ட இருக்கணும். ஹெட் மாஸ்டர்ஸ் இல்லைன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கம்யூனிட்டியிலேருந்து கண்டிப்பாக ரெகுலராக செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். சில்ட்ரன்ஸும் அங்கே கண்டிப்பாக படிப்பாங்க. இதோட இந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாமே முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.